அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பேப்பர்ல வந்து பேப்பர் நம்பர் 12 சரியா 12 டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபைன். 12 வந்து கொஞ்சம் அங்கங்க டஃப்பான கொஸ்டின்லாம் கேட்டிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எவ்வளோ டஃப்பான கொஸ்டின் போய் பார்த்தாலும் நீங்க 15 to 18 கண்டிப்பா கிராஸ் பண்ணணும். உங்களுக்கு உண்டான 15 to 18 கொஸ்டினான சோர்ஸ் உள்ள கண்டிப்பா இருக்கும். அதை சூஸ் பண்றதுல தான் உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. சரியா? டோன்ட் எய்ம் இட் ஃபார் 25 அவுட் ஆஃப் 25. எய்ம் பண்ணீங்கன்னா 10 12 நின்றுவீங்க. அதனால மை சஜஷன் வந்து 15 to 18 எந்த டெஸ்ட் பேப்பரா இருந்தாலும் உங்களால போட முடியும். அதை முதல்ல கிராக் பண்ணுங்க. அதை வந்து எவ்வளவு நேரத்துல கிராக் பண்ணா 10 minutes or 12 minutesல கிராக். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. x minus 1 by x equal to 5. வாட் இஸ் திஸ்? முதல்ல x plus 1 by x கண்டுபிடிக்கணும். x plus 1 by x கண்டுபிடிக்கிறதுக்கு x plus 1 by whole square minus x minus 1 by x whole square equal to 4. Equal to 4. This value is 5. 5 square is 25. Minus 25 போனா plus 25 ஆகும். This 4 plus 25 is 29. Okay. x squared equal to under root of 29. இப்படி under root of 29 வரும். either this or this. Okay. இப்போ ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன். under root of 29 ல இருந்து ஒரு 3 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 26. அதான் ஆன்சர். வெளியில 3 சப்ட்ராக்ட் பண்ணா அதான் ஆன்சர். ஷார்ட்கட். ஓகே. இது ஷார்ட்கட். லாங்வே அப்புறமே நீங்களே பாத்துங்க. கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. 15 cm perpendicular is drawn from the center of the circle to 40 cm long chord. Okay. ஒரு சர்க்கிள் இருக்கு. அதனுடைய கார்டு வந்து 40 cm. சென்டர்ல இருந்து 15 cm perpendicular is drawn from the center to a long. இந்த கார்டோட லென்த் 40 cm. சென்டர்ல இருந்து இது 15 cm. அப்ப இந்த லென்த் 20 தான் இருக்க முடியும். இங்க இருந்து இங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா this is 3 4 5 Pythagoras interpolated proportionate இருக்கு. கண்டிப்பா radius is 25. ஓகே. அவன் radius கேட்கல. find the shortest distance ன்னு கேட்டிருக்கான். ஒரு அற்புதமான ஒரு ட்விஸ்ட் இந்த क्वेश्चनல. ட்விஸ்டே அதுதான். எங்க இருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா இந்த சர்க்கிளுக்கு கார்ட்ல இருந்து ஷார்ட்டஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறதா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்க முடியும். லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டா இங்க இருந்து இங்க வரல வந்திருக்கும். சரியா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்கறான். ஃபைன். ரொம்ப சிம்பிள். இங்க இருந்து இங்க போனீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இதுல இருந்து இது வந்தா அது பேர் ரேடியஸ். இந்த ரேடியஸ் வேல்யூ 25. ஆல்ரெடி இது கண்டுபிடிச்சாச்சு. திஸ் இஸ் த perpendicular distance from center to the chord 15. from நம்மளுக்கு தேவை இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் தான். அது எவ்வளவு இருக்கும்? 10 cm. and ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் 10. இப்போ அந்த கீவேர்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். ஸோ செம ட்விஸ்ட் இந்த கொஸ்டின்ல. உணர்ச்சி வசப்பட்டு 25 அடிச்சிடாதீங்க. சரி, கேட்கறது 25. குட். கொஸ்டின் நம்பர் 3. இந்த மாதிரி கொஸ்டின்ல உங்களுக்கு sin 15 தெரியல அப்படின்னா 1/√2 ரெண்டு பக்கம் மல்டிபிள் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் ரெண்டு பக்கம் டிவைடும் பண்ணிடுங்க. இப்போ 1/√2 sin 45 எழுதலாம் அல்லது cos 45 எழுதலாம். sin 15 into cos 45. ஏன்னா இது cos 45 எழுதலாம். இது வந்து cos 15 1/√2 sin 45 எழுதலாம். பிகாஸ் sin 45 and cos 45 both are same. ஓகே. ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா sin a cos b plus cos a sin b is sin a plus b. That is 15 plus 45. ஓகே. வெளியில ஒரு ரூட் 2 இருக்க மறந்துடாதீங்க. sin 60 is √3/2 into ஒரு √2. ரூட் 2வும் கேன்சல், கீழே ஒரு √2 வந்துடும். ஆன்சர் √3/2. ஓகே. சிம்பிள். ஆன்சர் இஸ் √3/2. இப்படி போடணும்னு அவசியம் கிடையாது. sin 15 வேல்யூ தெரிஞ்சா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. sin square 10 plus இதையும் கிளப் பண்ணுங்க. sin square 18 cos square 10. cos square 10 sin square 10 ஆட் பண்ணா 1 வரும். sin square 35 இது வந்து cos square 35. cos square 35 இது sin square 35. sin square plus cos square இங்க ஒரு 1 வருது. sin square 45 is 1/2. 1/2 square பண்ணா 1/2. this 2, this 0.5, 2.5. question number 5. question number 5. sin 15 plus sin 75. ஓகே. ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மாற்றிங்கன்னா முடிஞ்சு போயிடும். sin 75 எப்படி எழுதலாம்னா cos 15. இது வந்து cos 75. யா, cos 75. மேலே இங்கிலீஷ் சேம் தான் பாருங்க. இந்த போர்ஷன் சேம், கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே. அதே மாதிரி sin 75 வந்து cos 15. sin 15 எப்படி cos 75. ஓகே. மேலே இங்கிலீஷ் சேம் தான், ஆனால் ரிவர்ஸ்ல இருக்கு. இது மைனஸ் பண்ணா -1. ஸோ ஆன்சர் திஸ். அங்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகே. ஆஃப் டைஸ் வச்சு ஆன்சர் போட்டுருவோம். கிளியர். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. ஏபிசி சார்ட்டட் ஒர்க்கிங்
at 42 centimeter, 46, 56 centimeter, 64 centimeter respectively. Minimum distance should they walk to, so that takes exact number of steps. Okay, minimum steps கேட்கலாம். minimum steps போது LCM எடுத்தா போதும் 42, 56 and 64. LCM எதுக்குமே 44ஓட 7ஓட மல்டிபிள்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இது 7ஓட மல்டிபிள், இது 7ஓட மல்டிபிள். இது 7ஓட மல்டிபிள் கிடையாது, இது 7ஓட மல்டிபிள் கிடையாது. இது திஸ் ஆர் திஸ். ஓகே, மல்டிபிள் ஆஃப் 3 வேணுமா? இது மல்டிபிள் ஆஃப் 3 தான். இது மல்டிபிள் ஆஃப் 3 ஆனா இது மல்டிபிள் ஆஃப் 3 தான். மல்டிபிள் ஆஃப் 7 பார்க்கணும். இது 7ஓட மல்டிபிள் கிடையாது. இது 7ஓட மல்டிபிள்னா ஆஃப் கோர்ஸ் 1 7 7 ரிமைனிங் 64, 63, 140. This is 7ஓட மல்டிபிள். ஓகே, question number 7. The product of two number is this. HCF is this. What is the greatest number? Greatest number தெரியாது. Let it be that ratio is A is to B. A is to B ங்கிறது அதனோட டைம், அந்த நம்பரோடைய proportion. So first number என்ன? 37A. Because if the ratio is there, I have to multiply HCF both side. 37A, 37B. Product of these two number equal to HCF and LCM. HCF is 37, LCM is 68455. One cancel. Okay. 6845 37 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஓ சாரி, இந்த क्वेश्चन வந்து okay, the product of two number is 6845, HCF is 37. Let's say the ratio is A is to B. First number is 37A, second number is 37B. இந்த ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 6845 வருது. சரியா? ஒரு 37 செப்பரேட் டிவைட் பண்ணுங்க, எவ்வளவு வந்தது? 137 சார் 37, 6845 வந்து 37 ஆல் டிவைட் பண்ணா 137 தான் 37, ரிமைனிங் 131, 314. 314ல எத்தனை டைம் வரும்? 38 டைம்ஸ் வருமா? 8 ட்ரை பண்ணி பார்க்குறேன். 9 ட்ரை பண்ணா வராது. 8 ட்ரை பண்ணி பாருங்க. 8 7s are 56, 5, 3 8s are 40, 24, 24 plus 5 is 29. Okay, this is 8, 0, 1, 185. 185 வரும்? 5 sir. Yeah, 5 times. So 185. 185, மறுபடியும் இதுக்கு ஆன்சர் பண்ணா 5 times. So AB equal to 5. 5ங்கிறது 2 product of two numbers is 5. அது எப்படி இருக்கும்? 1 and 5 தான் இருக்க முடியும். அது ரெண்டு கோப்ரைம் வேற. So 5 is to 1. அந்த 5 is to 1 5 is to 1. First number is the 5 oda multiple, second number is 1 oda multiple. That means 37 times of 5, 37 times of 1. So பெரிய number 5 times of 37 is 185. So answer is simple. Question number 8 வாங்க. The graph line linear equation 3x minus 2y equal to 8. 3x minus 2y equal to 8. Okay, இது ஜஸ்ட் இந்த மாதிரி இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைச்சதுன்னா நீங்க வந்து நார்மலா இது வந்து 4x plus 3y equal to 5. நார்மலா இது பண்ணுங்க. இது 3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க, இது 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 3 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 9x minus 6y equal to 24. இது 2 ஆல மல்டிபிள் பண்ணா 8x plus 6y equal to 10. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, y cancel ஆயிடும். 70x equal to 34, x equal to 2. You got the value of x. Substitute over here. So 3x equal to 3 times x is 6. 6 அங்க போயிடுச்சுன்னா minus 6 ஆகும். 8 minus 6 is minus 2. Sorry, plus 2. 8 minus 6 is plus 2. So minus 2y equal to 2. Y equal to minus 1. So x got 2, y got minus 1. So alpha தான் x. ஏன்னா alpha comma beta ன்னு வருதான். Alpha தான் x. 2 into 2 minus b. Minus of minus plus 1. Answer is 5. Simple. Question number 9. A group of students decide to collect money rupees from each number in the group, the number of persons. Okay, எத்தனை பர்சன்ட் இருக்காங்கன்னா அவ்வளோ மணி கலெக்ட் பண்றாங்களா? கிடைச்சது வந்து 7569. இதுக்கு ரூட் எடுத்த ஆன்சர் எப்படின்னா 69ல முடியுது. 69ல முடியுதுன்னா 1 of 50s வந்து 13 பிளஸ் அல்லது 100ல இருந்து 13 மைனஸ், இதுதான் ஆன்சரா இருக்க முடியும். திஸ் மைனஸ் வந்து 89, 87 இஸ் த ஆன்சர். இதுக்கு ஏன் ரூட் எடுக்கணுமா? சரி, சிம்பிளான ஐடியா சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ₹1 கலெக்ட் பண்ணிருப்பானா? 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கான்? 2 பேர் இருக்கான். அப்போ முதல் ஆள் ஒரு ₹2 கலெக்ட் பண்ணுவான், ரெண்டாவது ஆள் ஒரு ₹2 கலெக்ட் பண்ணுவான். மொத்தம் ₹4.
3 ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சு, முதல் ஆள் 3 ரூபா, செகண்ட் ஆள் 3%, தேர்ட் ஆள் 3 ரூபா, மொத்தம் 9 ரூபா கலெக்ட் ஆகுது. 3 பேர் இருந்தா 9, 4 பேர் இருந்தானா ஒவ்வொருத்தரும் 4 ரூபா, அதான் மீனிங். அது அப்ப 4 பேர் இருந்தானா 4 4 4 4 4 4, ஸோ 16 rupees கலெக்ட் ஆயிருக்கும். இப்படி 4 மெம்பர்ஸ் ஆகுது. ஸோ எத்தனை மெம்பர்ஸ் 7.6. சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தது அப்படின்னா எக்ஸாம்ல ரியாக்ட் தான் பண்ணணும். அங்க போயிட்டு ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னா அங்க யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது, உடனே ரியாக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அங்கேயே பார்த்துருக்கணும் வீக்லி. ஸோ இங்கேயே நீங்க படிக்கும்போது என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். கிளியர் பார்த்தோன்னே அடிச்சிடணும். ஓகே, இப்போ நான் 69 சொன்னேன். 69ங்கிறது 169 ஸ்கொயர். 169 ஸ்கொயர் ரூட் என்ன 13. 13 வந்து 100லேருந்து கம்மியாக இருக்கணும் அல்லது 50யோட அதிகமாக இருக்கணும். 100ஓட கம்மினா 87 வருது. சரி, 87 இருக்க முடியுமான்னு பாருங்க. நியரஸ்ட் டென்ஸ் என்னன்னு பாருங்க. நியரஸ்ட் 90. 90யோட ஸ்கொயர் 8100. அது பக்கத்துல தான் இருக்கு, ஆப்போசிட் தான். நீங்க 63, இது வந்து 63 வந்திருக்கும். 63 ஸ்கொயரா இருக்க முடியுமா அப்படின்னா நியரஸ்ட் 10 எவ்வளோ 60 ஸ்கொயர் 3600 வரும். அது பக்கத்தில் நெருங்கி இருக்க முடியாது. ஸோ ஆன்சர் திஸ். கொஸ்டின் 10 வாங்க. இது கியூப் ரூட் ரொம்ப ஈஸி. லாஸ்ட் டிஜிட் 6னா 6 தான். 175 170 கீழே இருக்க பெரிய கியூப் நம்பர் 5. ஸோ இது 56ஓட கியூப் ரூட். கியூப் லாஸ்ட் டிஜிட் 6 அப்படியே விட்டுருங்க. 175 கீழே இருக்க பெரிய கியூப் நம்பர் 125. அதுக்கப்புறம் கியூப் வந்து 216 தான். 3 முறை பிரிக்கணும். சரியா? அடுத்தது 1936. 36 எதனோட ஸ்கொயர்? 6ஓட ஸ்கொயர். 6 கம்மியா இருக்கணும். 50யோட 6 கம்மியா இருந்தா எவ்வளவு வரும்? 44. So this is 44 plus 36 ஸ்கொயர். எப்படி வந்துட்டு போகுது? 44 and 56 எப்படி எழுதலாம்? இது 50 plus 6, இது 50 minus 6. 50 plus 6, இது 50 minus 6. பார்த்தோன்னே சொல்ல தெரியணும். a plus b, a minus b. a square minus b square. 2005 minus 6 squared is 36. இது எவ்வளோ வந்து 24764. இதுதான் இதோட வேல்யூ. ஓகே, 2464. ஓகே, இது லாஸ்ட் டிஜிட் பாருங்க. 36 ஸ்கொயர். 36 ஸ்கொயர் வேற ஆப்ஷன் வந்துருக்கு. அதே 36 ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஓகே, 36 into this 1296 தான். 36 into 36 12. இந்த 100 வரையிலும் எனக்கு ஸ்கொயர் நம்பர்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 1296 ஆட் பண்ணா 0 6 7 3 7 6 0 ஃபர்ஸ்ட் நம்பர். கிளியர்? இதெல்லாம் அசால்ட் சம் பார்த்தோன்னே அடிச்சிடணும். கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. The mark price of a dress is 2340, which is 25% above the cost price. If the dress is sold for 10% profit earned on the price dress. Mark price is 2340, above the cost price 125 by 100 of CP. இது ஓகே, இதுதான் வந்து இதுதான் CP கண்டுபிடிங்க. This is 5 times, this is 4 times. 5 இங்க கேன்சல் பண்ணா 4 times of this, 5 வந்து 6 times of 8. So CP equal to 468 into 4. 4 8s are 32, 3 4 6 are 24, 24 plus 3 is 27, carries to 16 18, 1872. இதுதான் வந்து ப்ராஃபிட் இல்ல, இதுதான் அது வந்து காஸ்ட் பிரைஸ். இதுல 10% ப்ராஃபிட் பார்க்கலாம். 10% ப்ராஃபிட்டா 187.2. சிம்பிள். ப்ராஃபிட் மட்டும் கேட்கலாம். காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சாச்சு, அது 10% ப்ராஃபிட்னா 187.2. கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. வாட்ச் வாஸ் சோல்டு 10% profit. Had it been sold to 77 more, profit percentage would have been 12. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒரு 3 மாதிரி போடுங்க. ப்ராஃபிட் 10%. ஓகே, 77 ரூபா அதிகமாக வந்ததுன்னா 12% ப்ராஃபிட் ஆகிருக்கணும். அப்போ 12. திஸ் இஸ் 12, இது 10. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2%. இந்த 2% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தான் இந்த 77. அப்படியே இது பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது சிபி equal to 7700 divided by 2, 3850. 3850. Okay, got it? Simple. A man bought an article 3000 each. He sold articles respectively like 15% profit, 10% profit, 15% loss. இங்க பாருங்க, bought it னா காஸ்ட் பிரைஸ். ஒவ்வொன்றையும் 3000 ரூபாய்க்கு விற்கிறான், வாங்குறான் சார். ஒன்னுல 15% ப்ராஃபிட், அனதில் 10% ப்ராஃபிட், இன்னொன்னுல 15% லாஸ். ஸோ நெட்டு பார்த்தீங்கன்னாவே 10% தான்.
ஆன்சர் 10 ப்ராஃபிட்னு போட்டுறாதீங்க, நல்ல வேலை 10 ப்ராஃபிட் இல்லை. ஓகே, ஏன்னா ப்ளஸில் வருது. இது டிவைட் பை 3 போடணும், ஏன்னா 3 இதுக்கு சேர்த்து. அப்படியே சிம்பிளாக இந்த இடத்துல 3000 கொடுத்தா என்ன, கொடுக்கல. நான் ஆன்சர்ஸ் 10/3 ப்ராஃபிட்டு நாட் லாஸ். வேணும்னே 10/3 லாஸ்லேயும் கொடுத்துருக்கான். புரியுதா? Question number 14. A student scored 32%, failed by 6 marks. அப்படின்னா என்ன அர்த்தம்? 32% ஓட மார்க்கு அதோட 6 ஆட் பண்ணியிருந்தானா 36% ஆஃப் எக்ஸ்னு வந்துருக்கும். This is 4/100 of x equal to 6. So 600 divided by 4 equal to 150. Cancel off. Okay, 150 is the total marks. சாரி ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினை வந்து தவறாக ரீட் பண்ணிட்டு. வாங்க, கொஸ்டின் நம்பர் 14. A student scored 32 marks and failed by 6 marks. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 32% எடுத்திருந்தானா அதோட ஒரு 6 மார்க் எடுத்தானா பாஸ் ஆயிருக்கும். He had scored 36% mark, he would have passed by 2 marks. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாஸ் ஆயிருப்பான், 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பான்னு அர்த்தம். அப்போ 36/100 of x minus 2 இது பாஸ். ஏன் -2? 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பான், 2 மார்க் கழிச்சுட்டுனா பாஸ் மார்க் இருக்கு. இன்ஃபேக்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக போடணும். 32/100 plus x 6 equal to 36/100 of x minus 2 போடணும். ஸோ அங்கே இங்கே எடுத்துப்பாங்க 8 equal to 4/100 of x. x equal to 200. 200ங்கிறது என்னது? டோட்டல் மார்க்ஸ். அது எங்கே போடணும்னா வாட் இஸ் த பாஸ் மார்க் கேட்குறான். இது எக்ஸ் பதில் எங்கே போட்டாலும் சரி, இங்கே போட்டாலும் சரி, வில் கெட் தி சேம் ஆன்சர். இங்கே போட்டால் 72 plus 6 is 78 is the 72 plus 6. 64 plus 6. 72. 70 is the answer. Sorry, இங்கே போட்டோம்னா அது வரும். This is 72 minus 2 is வில் கெட் பாஸ் மார்க் தான் கேட்குறான். ஆன்சர் எக்ஸ் கண்டுபிடிச்சு அங்கே உள்ள போடுங்க. Question number 15 வாங்க. A price of sugar is increased by 14%. Price person decreases the consumption so that increase expenditure 8% only. ஓகே, இந்த மாதிரி இதில் ஒரு இது ஃபார்முலா எழுதிக்கங்க. ப்ரைஸ் இது, கன்சம்ஷன் இது, ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, இது சேஞ்ச் நடக்குது, இது சேஞ்ச் நடக்கல, ஆனால் இதுலேயும் சேஞ்ச் நடக்குது. இந்த மாதிரி வந்ததுனாவே இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது குறைக்கிறது பின்னு வச்சுக்கோங்க, இது நெட்டுன்னு வைங்க. ஃபார்முலா நெட் ஈக்குவல் டு a minus b minus ab by 100. இது போட்டால் போதும். நெட்டுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர், 8% எக்ஸ்பெண்டிச்சர். 8 எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸு சுகரு? ப்ரைஸ் இன்க்ரீஸு 14 மைனஸ் எவ்வளோ கன்சம்ஷன் டிக்ரீஸு? அதான் கொஸ்டினே. பி மைனஸ் 14b by 100. ஸோ இங்கே போட்டிங்கன்னா 6 equal to 114/100 of b. 6 அடிச்சிங்கன்னா 1 6 are 6, remaining 59ல 19. ஸோ b equal to 100/19. 19ல 100ல எத்தனை 19 இருக்கு? 5 19s are 95. எல்லாம் 5ல தான் இருக்கு. 5 19s are 95. ரிமைனிங் எவ்வளோ? 5. 50ல எத்தனை 19 இருக்கு? 3 19s are 2 19s are 38. ஸோ 15.3. 5.3 plus something வரும், 5.2 plus something வரும், 5.3. clear? Okay. Question number this. இதை 2x ஆல டிவைட் பண்ணுங்க. சாரி, வெரி x ஆல டிவைட் பண்ணுங்க. வெரி x ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 2x minus 1/x equal to 8. ரெண்டு பக்கம் கியூப் பண்ணுங்க. கியூப் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் 512, இந்த பக்கம் 8x cube 8x cube minus 1x cube minus 3 into 2x into 1/x into 2x minus 1/x. இதுதான் வந்து ஃபார்முலா. ஈக்குவல் டு 512. அதாவது a cube minus b cube minus 3ab into a minus b. அதுதான் ஃபார்முலா. இது x கேன்சல் ஆகிடும். திஸ் வேல்யூ இஸ் 8. ஸோ 6 into 8 is 48. 512. 48 அந்த பக்கம் ப்ளஸ் ஆகிடும். 48 plus is 560 is the answer. Simple. Okay. Question number 17. Okay. இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினில் டிஃபரன்ஸ் பாருங்க.
கொஸ்டின் நம்பர் 17லயும் 16க்கும் 16ல என்ன இருக்குன்னா ஏதோ இது வேணும் அப்படின்னா 2x - 1/x கண்டுபிடிச்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதனோட கியூப் தான் இது, இண்டிவிஜுவல் கியூப். அதுக்கப்புறம் -3ab வரும். இந்த கொஸ்டின்ல இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இங்க a - 12/a இருக்கு, அங்க a² + 16/a² இருக்கு. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத கொஸ்டின் வந்தா I'll give you one shortcut. ஓகே, ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இங்க 12 இருக்கு, கீழே a இருக்கா, a வேல்யூ 12ஓட ஃபேக்டர் எல்லாம் எழுதுங்க. எந்த ஃபேக்டர் அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. 12ஓட ஃபேக்டர் என்ன? 12 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு, 12 இருக்கு. ஓகே, 1 போட்டா என்ன வரும்? a பதில் 1 போட்டா 1 - 12/1 வரும், which is not equal to 1. So 1 ஒர்க் அவுட் ஆகுது. 2 ட்ரை பண்ணி பாருங்க. 2 - 12/2 is 6. 2 - 6 is -4 வரும், பட் 2 வராது. 3 ட்ரை பண்ணி பாருங்க. 3 - 12/3 is 4, -4 -1 3 வராது. Let's try with 4. a equal to 4 போட்டா 4 - 12/4 equal to 3. 4 - 3 is 1. So ஒர்க் அவுட் ஆகுது. a equal to 4. a4 நான் இது வந்து 4² plus 16/4². That is 16/1. This is 16. 16 + 1 is 17. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி பாருங்க. என்னது, ஜஸ்ட் 12ஓடைய ஃபேக்டர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி பாருங்க. எந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுது அதான். ஓகே, நான் உங்களுக்கு புரியறதுக்காக இதெல்லாம் போட்டேன். நீங்க அப்படியே ஹிட் அண்ட் ட்ரைல மைண்ட்லேயே போடலாம். ஃபைன், 12ஓட ஃபேக்டர் ஒவ்வொன்றா எடுத்து ட்ரை பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 12 18 வாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பாசிட்டிவ் நம்பர் இஸ் 30% the greatest number. So let's take a minus b equal to 30/100 of a. a தான் ஃபர்ஸ்ட் நம்பர், ஏன்னா அதான் பெருசு, அதனால தான் a minus b போட்டிருக்கேன். சரியா? ஸ்மாலர் நம்பர் இஸ் 28. ஒன்றும் இல்லை, இப்போ 28னா a அங்கே எடுத்துப்பாங்க, இது இங்கே எடுத்துருவாங்க. a 30% இங்கே வந்தா 70% ஆகிடும். 70% of a equal to 28 because b அங்கே போனால் 28 ஆகிடும். இது கேன்சல், 4 கேன்சல், 4 a equal to 40. இது 40, இது 28, answer 60. Super. Each side of a rectangle is increased with 10%, percentage in this area. Formula 2a plus a²/100. அப்படியே போட்ட ஆன்சர் வந்துடும். 2 × 10 × 10²/100. You will get 1 இது 20, 20 + 1 is 21. சிம்பிள். இதெல்லாம் விடவே கூடாது, ஜஸ்ட் லைக் தான் அடிச்சு போயிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து ரெக்டாங்கிளுக்கு உண்டான ஏரியா, ஏரியாவை சேஞ்சஸ். இது பாருங்க, கியூபாய்டுக்கு வந்து வால்யூம் சேஞ்சஸ் கேட்குறோம். சரி, இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், அப்படியே போட்டுக்கோங்க. a + b + ab/100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஏரியா சேஞ்ச். இதுவும் இன்க்ரீஸ், இதுவும் இன்க்ரீஸ். இந்த ஃபார்முலா ரெண்டு இன்க்ரீஸ் ஆனது தான். சரியா? போடுங்க. a equal to 10, b equal to 20. This 10 × 20 / 100 equal to 32. ஏரியா வந்து 32% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவன் கேட்கறது வால்யூம். சரி, ஹைட்டு டிகிரிஸ் ஆகுதான். அப்போ அப்படியே ஃபார்முலா இதை எடுத்துக்கங்க. a - b - ab/100. இந்த இடத்துல நான் வால்யூம் கொண்டு வர போகிறேன். வால்யூமில் ஏங்கிறது என்ன, ஆல்ரெடி ஏரியா கண்டுபிடிச்சலாம், தான் a 32. ஹைட் என்ன, டிகிரிஸ் 20. இது 32 × 20 / 100. This is 12 - 6.4. This is 5.6. 5.6 5 + 6/10 அர்த்தம். That is 5 + 3/5. So answer this. சரி, இந்த இடத்துல எதை ஃபர்ஸ்ட் 2 எடுக்கணும் அப்படின்னா, நான் இந்த 2 காம்பினேஷன் எடுத்துட்டு அப்புறமேட்டு இது விட்டேன்னா, அதுக்கு பதிலாக எடுத்தோடனே லென்த்தையும் ஹைட்டையும் எடுத்து அந்த நெட் வேல்யூ இதோட ஆட் பண்ணாலும் you'll end up with same answer. ஓகே, சரி, நீங்கள் எந்த 2 காம்பினேஷனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, காம்பினேஷன் எடுக்கும்போது ரெண்டும் இன்க்ரீஸ்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 1 டிகிரிஸ் 1 இன்க்ரீஸ்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் சரி, ஃபைனல் ஆன்சர் will be same. Question number 21. A shopkeeper sells a refrigerator 27,500. 10% profit. 10% profit na 110/100 of cost price of a refrigerator 275,000. Cancel 25,000. So 25,000 வந்து cost price of refrigerator. Okay. Now shopkeeper makes a profit. Profit வருதா அவனுக்கு எவ்வளவுன்னா, ஏர் கண்டிஷனையும் வாஷிங் மிஷினையும் டுகெதரா சேல் பண்ணும்போது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ரெஃப்ரிஜிரேட்டர் தான் உனக்கு ப்ராஃபிட். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த இதுதான் ப்ராஃபிட்டா. ஓகே ஓகே
செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன் வாஷிங் மிஷின் இஸ் 125. இதுல வந்து செல்லிங் பிரைஸ் அதுல 25,000 ரூபாய் ப்ராஃபிட். அப்படி செல்லிங் பிரைஸ்ல இருந்து 25,000 கழிச்சிட்டிங்கன்னா காஸ்ட் பிரைஸ் வரும் 1 lakh கிடைக்குமா? அவன் என்ன கேட்குறான்? ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஏர் கண்டிஷன் வந்து அதான் காஸ்ட் பிரைஸ் 1 lakh. அவ்வளோதான், சிம்பிள். பார்க்க தான் ரொம்ப பெருசு இருக்கு. ஓகே, இது என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும், டக்குன்னு நிறைய சால்வ் பண்ணுமோ, நிறைய கால்குலேஷன் வந்துருமோ, சுற்றி விட்டுருமோ அப்படின்னு நினைக்குது. உங்களுடைய வேலை என்னன்னா ஃபாஸ்ட் ரீடிங் இருக்கணும். இது ஃபாஸ்ட் ரீடிங் வந்து நாட் ஓன்லி ஃபார் QA. இப்போ ஃபாஸ்ட் ரீடிங் இருந்தால் தான் இங்கிலீஷில் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷனே அட்டன் பண்ண முடியும். இப்போ இல்லைனாலும் டயட்டில் 45 கொஸ்டின், பி கேர்ஃபுல். சரியா? அதனால ஃபாஸ்ட் ரீடிங் என்ன பண்ணுங்கிறத. சரி, கொஸ்டின் 3. ஷாப்கீப்பர் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறான் 27,500 ரூபாய்க்கு, விற்கிறான், ப்ராஃபிட் 10%. அப்போ அதோட ப்ராஃபிட் எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 25,000 ரூபாய் காஸ்ட். நான் ஷாப்கீப்பர் மேக்ஸ் அ ப்ராஃபிட் வருதான். ஏர் கண்டிஷனரையும் ஏசியையும் வாஷிங் மிஷினையும் விற்கிறதுனால ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட் என்னன்னா ரெஃப்ரிஜிரேட்டரோட காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டர் காஸ்ட் ப்ரைஸ் தான் 25,000 போட்டுருக்கலாம். இது ரெண்டையும் விற்காதனால ரெஃப்ரிஜிரேட்டரோட அமௌண்ட்டுக்கு காஸ்ட் ப்ரைஸுக்கு அவன் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ அவனுடைய ப்ராஃபிட் ஆன் ஏர் கண்டிஷன் வாஷிங் மிஷின்ல எவ்வளோ? 25,000. இப்போ இது செல்லிங் ப்ரைஸ் 1,25,000. அதுல வந்து 25,000 ரூபாய் ப்ராஃபிட்டா, ரெண்டு கொடுத்த ப்ராஃபிட்டா? அந்த ப்ராஃபிட் மட்டும் எடுத்துட்டா 1 lakh இருக்குமா? அதான் கொஸ்டின். அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் கஷ்டமா இருக்கும். மற்றபடி உள்ள சால்விங்கே இல்லைங்க, பிக் கால்குலேஷன் இல்லை. அதனால தான் சொல்றேன் ஃபாஸ்ட்டாகவும் ரீட் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுற ஹேபிட்டாக வளர்த்துங்க. ஏன்னா டயர் 1ல இருந்தாலும் இங்கிலீஷு டயர் 2 45 கொஸ்டின். பி கேர்ஃபுல். Question number 22. In a business, A and C invested amounts in the ratio of 3:7, whereas A and B invested amount in the ratio of 4:5. If their annual profits 20,845. In a business, A and B invested 3:5, whereas A and B invested amount in the ratio of A and C 3:7. A and B ங்கிறது B and A வா மாத்திக்கங்க. இது வந்து சாரி ஃபர்ஸ்டே மாத்திக்கோங்க. A and C is 3:7. C is to A என்னன்னு பாருங்க, 7:3 மாத்திக்கோங்க. A is to B என்னன்னு பாருங்க, 4:5 மாத்திக்கோங்க. ரெண்டு கிளப் பண்ணுங்க. C is to A is to B is 28 is to 12 is to 15. இதுதான் வந்து இவனோட ஷேர். சரியா? இப்போ சியோட ஷேர் என்ன கேட்குறான்? திஸ் ப்ளஸ் திஸ் 40. 40 + 15 = 55. 55க்கு 28 into 20,845. ஓகே, 7ஓட மல்டிபிள் 98 days, 7ஓட மல்டிபிள் 64, 7ஓட மல்டிபிள் கிடையாது. ஓகே, 119 ரிமைனிங் 24, 21 வராது இது. ஏன்னா 42ங்கிறது வருது, பட் அது முன்னாடி நம்பர் 40 வராது. 14, 61ல வந்து 56, 56னா ரிமைனிங் எவ்வளோ? 58 வராது. 105, 11, 7, 42. சும்மா கேரி ஆஃப் தி இது மட்டும் எடுத்து வச்சா போதும். ஃபுல்லாக பண்ண வேணாம். மல்டிபிளாக 7. இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அது வேண்டாம், அதுக்கு நார்மலாகவே டிவைட் பண்ணி போகலாம். 2 3 எடுத்து லாஸ்ட்டுக்கு செப்பரேட் பண்ணிட்டு அப்புறமேட்டு முடியுது. பட் வேண்டாம், இது நார்மலாகவே 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின்லாம் விடவே கூடாது. பார்க்க தான் பெருசாக இருக்குது. எப்பவுமே டிஏ கொஸ்டின் பெருசாக தான் இருக்கும், ஆனால் ஆன்சர் ரொம்ப மொக்கையாக இருக்கும். பார்த்துக்கலாம். த ஃபாலோயிங் டேபிள்ஸ் ஆஃப் த ஏஜ் வைஸ் தி பிராண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் மொபைல் ஹேண்ட்ஷிட். டோட்டல் நம்பர்ஸ் வந்து 5,000. சி மொபைல் செல்ஸ் டில் டேட், தென் ஹவு மெனி ஆர் மோர் தேன் 1 year old. சியில் மோர் தேன் 1 year old எவ்வளோன்னு கேட்குறோம். 1 year old 10%. அதுக்கு மேலே இருக்கவங்க 90% இருப்பாங்க. 90/100 of 5,000 is 4,500. சிம்பிளான கொஸ்டின் தான். ரீட் பண்ணி டப்புன்னு அடிக்க வேண்டியதான். இதெல்லாம் 20 to 30 செகண்ட் தான். 2 chords A, B and C D circle intersect at a point of a circle chord AB. 2 chords AB intersected CD. CD AB. AB full length AC. This is P. BC 2, AB 4, AB 3.
ஏன்னா ஏபி ஃபுல் லென்த் 7, இது 4ன்னா மிச்சம் இருக்குது 3 தான் இருக்கு. ஓகே, சிடி என்னன்னு கேட்கலாம், இந்த லென்த் என்ன கேட்கலாம். முதல்ல ஃபார்முலா இருக்குங்க, ஏபி இன்ட்டு பிபி ஈக்குவல் டு சிபி இன்ட்டு பிடி. ஓகே, ஏபி எவ்வளோ 4, பிபி எவ்வளோ 3, சிபி எவ்வளோ 2, பிடி எவ்வளோ எக்ஸ், எக்ஸ் எவ்வளோ 6. திஸ் இஸ் 6. ஓகே, அவன் கேட்கறது வந்து ஃபுல் லென்த் 8, கேட்கறது சிடி மறந்துடாதீங்க. அந்த ஆன்சர்ல ஆப்ஷன் 6 பார்த்து அடிச்சிடாதீங்க. Question number 25. In a circle with the center O, diameter is CD. Diameter is the AB. AB is the diameter CD. ABCD trapezium கொடுத்துரும். அப்ப A க்கு அப்புறம் B, B க்கு அப்புறம் C, C க்கு அப்புறம் தான் D. இப்படி தான் வரும். நீங்க பாட்டுக்கு C and D இங்க போட்டுறாதீங்க, C இங்க போட்டு D இங்க போட்டுறாதீங்க, trapezium வராது. அவன் என்ன கொடுத்துருக்கானோ ABCD trapezium, C இங்க தான் போடணும். பொதுவா நீங்க C இங்க D போட்டீங்கன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும், பாத்துக்கோங்க. ஓகே, trapezium என்ன, opposite sides are, sorry, opposite, one of the pair of opposite sides are parallel. ஓகே, BAC என்ன கொடுத்துருக்காங்க, BAC இந்த ஆங்கிள் வந்து 24. Since this line and this line are parallel, இது 24னா இதுவும் 24 தான், கரெக்ட். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், since is diameter கொடுத்துருவாங்க, diameter இந்த இடம் வந்து 90 டிகிரி தான் வரப்போகுது. இது 90, இது 24 அப்படின்னா இது வந்து 66 தான் இருக்க முடியும். ஓகே, since ABCD is a trapezium, in fact is a cyclic quadrilateral. Cyclic quadrilateral opposite angles are supplementary. இது 66னா இது வந்து 114, இது 114, இது 24, ரெண்டையும் ஆட் பண்ணா 138, மிச்சம் இருக்கிறது என்ன 42வா, இது 42. என்ன கேட்கலாம், CAD, ஆன்சர் இஸ் 42. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஆனா 2-3 கான்செப்ட் இன்வால்வ் ஆகுது. ஒன்னு என்ன, டயாமீட்டருங்கிறது சப்டெண்டட், திஸ் அது ஒரு கான்செப்ட். ட்ரெபிசியம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆப்போசிட் கிராஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்க வந்து 24 கொடுத்துருக்குன்னா இது 24, இது 24 கொடுத்தா இது 24, இது ஒரு கான்செப்ட். அடுத்தது வந்து சின்ஸ் இட்ஸ் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி. 3 கான்செப்ட் உள்ள இன்வால்வ் ஆகும், சரியா. மினிமம் இப்போ ட்ரையாங்கிள், இது 4 இதெல்லாம் கண்டினியூஸாக தெரிஞ்சாதான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் போட முடியும், சரியா. ஐ திங்க் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி தான், ரொம்பலாம் டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களால் போட முடியாத அளவுக்கு 2-3 கொஸ்டின் மென்டல் பிளாக் பண்ணி வச்சிடும். இது எல்லா எக்ஸாமும் நடக்குங்க. நாம தான் நிறைய டெஸ்ட் எழுதி அந்த மைண்ட் ப்ரெஷர் வந்து வெளியே வரணும். இல்லை அப்படின்னா இழுத்துட்டு போயிடும். உங்களால் 8லேருந்து 10 தாண்டவே முடியாது. என்ன நடந்தது கூட வெளியில் வந்து சொல்ல முடியாது, சரியா. பி கேர்ஃபுல். நிறைய டெஸ்ட் எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும், அந்த காம்னஸ் வந்துடும், சரியா. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. ஓகே, இப்போ இருந்தே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கூலாக இருக்கிறது தான் முக்கியம். ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வில் மீட் டுமாரோ, நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்ப்போம். பை.